ஆல்ரைட். என்னதான் ஹாரிக்கும் ஆல்பஸ்க்கும் நடுவுல சுமூகமான உறவு இல்லைனாலுமே கூட தன்னோட பையனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னதும் அவரை அடிச்சு பிடிச்சு உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு அப்படின்றதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஆல்பஸையும் ஸ்கோபியஸையும் தான் காட்டுறாங்க. அவங்க எங்க இப்போ இருக்காங்கன்னா கரெக்டா ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியே இருக்காங்க. அதாவது ஹாக்வர்ட்ஸ் பக்கத்துல காடு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வியூல நான் ஹாக்வர்ட்ஸ பார்த்ததே இல்ல, ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஆல்பஸ் சொல்றான். அதை கேட்டுட்டு ஸ்கோபியஸும் சொல்றான், ஆமா நான் எப்பவுமே இங்க வரணும்னு ஆசைப்படுவேன். எங்க அப்பாவுக்கு இந்த ஹாக்வர்ட்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் டெய்லி ப்ராஃபிட்ல நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த நியூஸ் பேப்பர்ல ஹாக்வர்ட்ஸ் பத்தி சொல்ற ஒரு விஷயத்தையும் நான் அவ்வளவு ஆசையா ரீட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஹாக்வர்ட்ஸ் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு ஸ்கோபியஸ் சொல்றான். உடனே ஆல்பஸ் சிரிச்சிட்டு சொல்றான், ஆமா நம்ம நிறைய ஆசைப்படுவோம். ஆனா நம்ம ஆசைப்பட்டு போற விஷயமோ இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற விஷயமோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்காது இல்ல, உனக்கு ஹாக்வர்ட்ஸ் அந்த மாதிரி தானே அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ ஸ்கோபியஸ் சொல்றான், கண்டிப்பா இல்லை, எனக்கு ஹாக்வர்ட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஹாரி பாட்டர் பிடிக்கும். நான் அங்கே வரும்போது நான் அவருக்கு கிடைச்ச மாதிரியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு கிடைச்ச அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே லாயலான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். என் லக்க பாத்தியா, ஹாரி பாட்டரோட பையனை எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் சொல்றான். அப்போ உடனே ஆல்பஸோட மூஞ்சி சொய்யின்னு ஆயிடுது. அவனுக்கு தான் அப்பாவை பத்தி பேசினா பிடிக்காது. அவன் சொல்றான், நீ எங்க அப்பாவோட ஃபேனா இருக்கலாம், பட் நான் ஹாரி பாட்டர் மாதிரி கிடையாது அப்படின்றான். அதை கேட்டுட்டு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்கோபியஸ் சொல்லவும் ஆல்பஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த காட்டோட உச்சியில நின்னுக்கிட்டு அந்த டைம் டர்னர் யூஸ் பண்ண போறாங்க. கரெக்டா அது கையில எடுத்ததும் பின்னால இருந்து ரான் கத்துற சத்தம் கேக்குது. ஆல்பஸ் ஆல்பஸ்ன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஐயோ அங்க வந்துட்டாங்க போல, சீக்கிரமா நம்ம பண்ணலாம் எடு அப்படின்ட்டு ஆல்பஸ் பதறிக்கிட்டு சொல்றான். அதை என்ன பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாது. அவசரத்துல எதையோ பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிடுறான். அதை ப்ரெஸ் பண்ண அடுத்த கணம் அது அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. டே இதுல எதுவும் ஆகுதுடா அப்படின்னு ஸ்கோபியஸ் பயத்தோட சொல்லும் போது அந்த இடத்துல அப்படியே ஒரு புயல் வந்த மாதிரி பெரிய புகைமூட்டமாகி அவங்கள சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த சரௌண்டிங் மொத்தமும் மாற ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு ஒரு பக்கம் பயத்தோடையும் இன்னொரு பக்கம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகியும் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்பவே அமைதியா இருந்த அந்த காடு இப்போ ரொம்பவுமே க்ரௌடான சத்தமான ஒரு இடமா மாறி போகுது. என்னன்னு பார்த்தா இவங்க ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா பக்கத்துல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ட்விசர் டோர்னமெண்ட்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மைக்ல சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு எல்லாரும் அப்படியே கரகோஷம் எழுப்புறாங்க. நிஜமாவே இங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு புரியறதுக்கே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் அது புரிஞ்சதும் 2 பேர் மூஞ்சிலையும் சந்தோஷத்தை பார்க்கணுமே. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, அந்த காலத்து மன்னர்களோட வாழ்க்கை இல்லைன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி நடந்திருக்கும்னு கண்ணால பார்க்கணும்லாம் நமக்கு ஆசை இருக்கும். அதை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு வந்தோன்றதையும் மறந்து அவங்க வாய் பொழந்து அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒவ்வொரு போட்டியாளரையும் இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் முன்னாடி நிக்கிறாங்க. முதல்ல விக்டர் க்ரூமை கூப்பிடுறாங்க, 2வது செட்ரிக் டிகோரியை கூப்பிடுறாங்க, 3வது ஹாரி பாட்டரை கூப்பிடுறாங்க. இந்த கேங்லயே இவன் தான் சின்ன பையன், எப்படி விளையாட போறானோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் ஹாரிக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உடனே ஆல்பஸ் இருந்து அது எங்க அப்பான்னு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி அவன் சொல்றான். அப்போ அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கவர் இவன் சொன்னதுக்கே பதில் சொல்ற மாதிரி, ஆமா அது வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி பையன் ஹாரி பாட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்போ ஹாரி முன்னாடி நிக்கிறான். எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கப்போ ஆல்பஸோட ஃபுல் ஃபோக்கஸும் அப்பா மேலதான் இருக்கு. ஆனா இந்த பக்கம் ஸ்கோபியஸை பார்க்கணுமே, அவன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான். பையன் எங்க பாக்குறான் அப்படின்ட்டு பார்த்தா கூட்டத்துக்குள்ள ஹெர்மைனிய பார்த்துட்டு இருக்கான். அவ பாக்குறதுக்கு அப்படியே குட்டி ரோஸ் மாதிரியே இருக்காளா. இவன் கண்ணு அங்க போயிடுச்சு. சரி பார்த்ததோட சும்மா இருப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போய், ஏ ரோஸ் நீ இங்க என்ன பண்ற அப்படின்ட்டு கேக்குறான். ஹெர்மைனி டக்குன்னு மேல கீழே அவனை பார்த்துட்டு, யாரு ரோஸு, யாருக்கு ரோஸு, நீ என்ன பேசிட்டு இருக்க, பக்கத்து ஸ்கூல்ல இருந்து என்ன ரேங்க் பண்ண சொல்லி உன்னை எவன்டா அனுப்புனது அப்படின்ட்டு அவதான் சின்ன வயசுல எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாளே, இவனையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறா.
இத பார்த்துட்டு ஆல்பஸோட நாசமா போனவனே ஆண்டி கிட்ட போய் பேசிட்டு இருக்கான், இத முதல்ல தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடி வந்து சாரி ஹெர்மைனி, அவன் தெரியாம யாரோ நினைச்சு உங்ககிட்ட பேசிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஹெர்மைனிக்கு அடுத்த ஷாக்கு. ஏய் யாரோ நினைச்சு பேசினான்னு சொல்ற, என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவ திருப்பி கேக்குறான். அதே நேரம் அந்த பக்கம் செட்ரிக் வேற கிரவுண்டுக்குள்ள வந்துட்டான். இவங்க வந்து எதை பிளான் பண்ணி வந்தாங்களோ அதை இப்பதான் பண்ணணும், அந்த மந்திரக்கோலை வேலை செய்ய விடாம பண்ணி இருக்கணும் இந்த நேரம். ஆனா தேவையில்லாம ஹெர்மைனி கிட்ட போயிட்டு பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணலான்னு பார்த்தா ஹெர்மைனி முழுக்க முழுக்க அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருக்கா. இவங்க இப்ப அவ முன்னாடி பண்ணா எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாளே, என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அவங்க கையில வச்சிருக்கிற டைம் டர்னர் நடுங்க ஆரம்பிக்குது. ஸ்கோபியஸோட பாக்கெட்குள்ள அது இருக்கு. அவ உடனே பயந்துகிட்டு டேடே இதுக்கு ஏதோ ஆயிடுச்சுடா பாடுறா பாடுறா அப்படின்றான். ஆல்பஸ்க்கு புரிஞ்சு போயிடுது, ஓகே ஏதோ நடக்க போகுது, சோ நம்ம வந்த விஷயத்த முடிச்சிடணும் அப்படின்ட்டு டக்குன்னு ஹெர்மைனியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டெல்ஃபி சொல்லி கொடுத்த மாதிரியே ஒரு மந்திரத்தை அவன் உச்சரிக்கிறான். உடனே அந்த பக்கம் விளையாடிட்டு இருந்த சிட்ரிக்கோட கையில இருந்து அவனோட மந்திரக்கோள் மறைஞ்சு அது அப்படியே ஆல்பஸோட கைக்கு வந்துடுது. இங்க எல்லாரும் அதிர்ச்சியாகி இப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஸ்கோபியஸோட பாக்கெட்ல இருக்கிற டைம் டர்னர் ரொம்பவுமே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு திடீர்னு அந்த இடம் அப்படியே மாறி பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்கோபியஸ் சுயநினைவுக்கு வந்ததுமே டேடே உனக்கு எதுவும் ஆகல மச்சி, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்குறான். ஆல்பஸும் இல்லடா எனக்கு அடி எதுவும் படல, ஆனா என்ன ஆச்சு, ஏன் நம்ம திரும்பி வந்துட்டோம், நாம எதையும் கிளிக் பண்ணலையே, நீ ஏதாச்சும் கிளிக் பண்ணியா, நேரில் ஏதாச்சும் டச் பண்ணியா அப்படின்ட்டு கேட்குறான். ஆல்பஸ் சொல்றான் இல்ல நான் எதையும் தொடல, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் அந்த டைம் டர்னருக்கு ஒரு டைம் இருக்கு, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நாமளே நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் அங்க இருக்க முடியாது, அதனாலதான் திருப்பி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தனக்கு தெரிஞ்சதை அவன் சொல்றான். அப்போ ஆல்பஸ் கேக்குறான், நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறியா, நம்ம நடந்ததை மாத்திட்டோமா, என்ன ஆகியிருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுட்லயே கேக்குறான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஹாரி, ஜின்னி, அப்புறம் ரான், ஹெர்மைனி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து பார்க்கும் போதே இவங்க 2 பேரும் இங்கதான் அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா. சோ ரான் சொல்றாரு, நான் சொன்னல அப்போதே நான் அவனை இங்கதான் பார்த்தேன், அவன் இங்கதான் இருக்கான் பாத்தீங்களா, நான் ஏதோ போய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு ரான் சொல்லும் போதே ஸ்கோபியஸ் என்ன பண்ணிடுறான், டக்குனு டைம் டர்னர் எடுத்து பாக்கெட்குள்ள போட்டுக்கிறான். ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க டைம் டர்னர் எடுத்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ ஏதோ ஹாக்வர்ட்ஸ்க்கு போக பிடிக்காம தப்பி ஓடி வந்த 2 பசங்க மாதிரி தான் இப்போ ட்ரீட் பண்ணப்பட போறாங்க இவங்க 2 பேரும். அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்பாவி மாதிரி வந்தவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஆல்பஸ்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு டேட், ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு, பிரச்சனை பண்ணதே தான் அப்படின்றதையே மறந்து அவன் கேட்குறான். ஹாரி அவனை முறைச்சி பார்த்துட்டு ஆமாண்டா பிரச்சனை தான், ஆனா என்ன பிரச்சனை நீ தான் சொல்லணும் அப்படின்றாரு. இப்போ பதில் சொல்லணுமே, அதை யோசிக்க ஆல்பஸ்க்கு தலை சுத்துது. உடனே அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹாரி ஐயோ ஆல்பஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் தூக்குறாரு. ஜின்னியும் சேர்ந்து பக்கத்துல ஓடுறாங்க. இந்த மனுஷன் பாசம் எல்லாம் நல்லாதான் காட்டுறாரு, ஆனா அவன் சுயநினைவுல அவர் பக்கத்துல இருக்கும்போது காட்ட மாட்டேங்கிறாரு. இதை எப்போ அப்பனும் பையனும் புரிஞ்சுக்குவானுங்கன்னு தெரியல. அப்படியே பையனை தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. டிராகோவும் ஸ்கோபியஸை கூட்டிகிட்டு போறாரு. அத்தோட அந்த சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம்.